ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். YC ஸ்டில் சிங்கிளோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜியா யூ ரெண்டு பேரும் நாய்க்குட்டியை காணோம்னு தேடிட்டு இருந்தாங்கல்ல. நம்ம யூ ஜியாவை பாக்குறதுக்கு வந்துடுறான். ஜியா தண்ணிக்குள்ள பாத்துட்டு அங்கன்னு காட்ட யூ ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாம தண்ணிக்குள்ள இறங்கிடுறான். பார்த்தா நாய் பொம்மை தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எங்க போச்சோ தெரியலையேன்னு தேடிட்டு இருக்கும் போது பின்னாடி நாய்க்குட்டி நின்று சத்தம் போட்டுட்டு இருக்கு. வேகமா ஜியா போய் தூக்கிக்கிறா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு யூ அங்க இருந்து கிளம்புறான். ட்ரெஸ் நல்லா பண்ணிக்கோ, ஈரமாயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா ஜியா வீட்டுலதான் நாய்க்குட்டி இருந்திருக்கு. ஒரு வழியா ஷாமான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கா. நல்ல வேலைமா, உன் நாய்க்கு 2-3 நாளைக்கு முன்னாடி காணாம போயிடுச்சு. அப்புறம் யூ தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அதை அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்ல. இப்போ சொல்லிட்டேன்னு சொல்ல யூவா அவர் கண்டுபிடிச்சு கொடுத்தாரா? சரி பரவாயில்லக்கா, நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க, தெரியாம நடந்திருக்கும், அதான் திரும்பி வந்துருச்சு இல்ல, எனக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு ஷாமான் சொல்லிட்டு இருக்கா. ஷாமான் மறுபடியும் வீட்டுக்கு வரா. யூ அப்பதான் வந்துட்டு இருக்கான். நீங்க கூட உன் லக்கேஜ நானே தூக்கிட்டு போறேன் அப்படின்னு கூட்டு வந்துட்டு இருக்கான். ஷாமான் பாக்குறா, நாய்க்குட்டி நல்ல குண்டா இருக்கே, எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு குண்டாச்சுன்னு. யூ நாய் சாப்பாடு மட்டும் கொடுக்காம அவனுக்குன்னு ஸ்பெஷலா மீட் செய்வான்ல, அதெல்லாம் கொடுத்து நல்லா குண்டாக்கி வச்சிட்டு இருக்கான். இங்க என்னதான் வந்துட்டு கையில எல்லாம் அடிபட்டாலும் இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் ஏற்கனவே இருந்த செலவோட எக்ஸ்ட்ரா தான் செலவாயிருக்கு ஷாமானுக்கு. மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்திருக்கா கார் விக்கிறதுக்காக. என்னடி இந்த மாசம் டார்கெட்டா நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஷாமான் புலம்ப ஆரம்பிக்கிறா. யூ வீட்டுல சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். ஷாமான் அப்ப வரா. கொஞ்சம் சோய் சாஸ் மட்டும் கொடுக்குறீங்களா? காசு வந்தோடனே டபுள் மடங்கு திரும்ப கொடுத்துடுறாங்க. கையில காசே இல்லைன்னு சொல்ல டபுள் மடங்கா திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னேன்னு எல்லா ஆயிலையும் கொண்டு வந்து கொடுக்குறான். எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ, கொடுக்கும் போது எல்லாத்துலயும் டபுள் மடங்கு இருக்கணும், இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து நாயக்குட்டிய வெளியே கூட்டு போயிட்டு ஷாமான் யோசிக்கிறா. ஏய் குட்டி, எவ்வளவுதான் நீ சாப்பிடுவ, கொஞ்சம் கம்மியா சாப்பிடலாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்கா. அது கூட யூ அங்க வந்துடுறான். என்னாச்சு, கடன் ரொம்ப அதிகமாயிடுச்சான்னு கேட்க, இல்ல நான் கார் எதுவும் விக்கல, அலவன்ஸ் எனக்கு வராது, அதான் வேற ஒண்ணும் இல்ல, நாய் ஃபுட்டு கொஞ்சம் ஹெவி விலையா இருக்கா, அதான் யோசிச்சேன்னு சொல்ல, வேற ஏதாவது உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு யூ கேக்குறான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமான் வீட்டுக்கு வந்துடுறா. அன்னைக்கு நைட்டு ஷாமான் என்ன யோசிக்கிறாளோ தெரியல, யூவோட வீட்டு கதவை தட்டி கார் எதுவும் வாங்குவீங்களா அப்படின்னு கேக்குறா. என் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு, டிரைவ் பண்ண பிடிக்காதனாலதான் நான் இந்த வீடு வாங்கி இந்த இடத்துக்கு வந்தேன், நான் ஏன் கார் வாங்க போறேன்னு கேட்க, அப்ப வாங்க மாட்டீங்கல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷாமான் போயிடுறா. ஆனாலும் யூக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதனால அடுத்த நாள் ஆபீஸ் போயிட்டு சிஇஓ கிட்ட ஷென்னு கிட்ட எல்லாம் கார் வாங்குறியான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். நான் கார் வாங்கணும்னா எனக்கு பேசாம சம்பளத்தை வேணா ஏத்தி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஷென்னு கேக்குறான். இங்க பாரு, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூ மறுபடியும் அங்க இருந்து கிளம்பிடுறான். சிஇஓ முடியாதுன்னு சொல்லிடுறா. அடுத்து ஜியா தான் டார்கெட். யூ போயிட்டு கார் வாங்குறியா, கார் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குன்னு ஏதோ பிளான்லாம் சொல்ல, ஷாமான்காக கார் வாங்குறதுக்காக நீ பிளான் போடுற போல, ஆனா எனக்கு எந்த காரும் வேண்டாம், எனக்கு ஏன்னா இதுவே ரொம்ப டைட்டா இருக்கு, வேலை முடிச்சுட்டு டாக்ஸி பிடிக்கும் போதே எனக்கு ரொம்ப அசந்துரும், நான் டிரைவ் பண்ணுனா அது இன்னும் ஹெவி ஆயிடும், வேணா ஒரு பெட் ஒண்ணு கட்டலாமா, என் அப்பா ரொம்ப நாளா பெரிய வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, 2 வீலர், அதை பார்க்கும் போதே எனக்கு பயமா இருக்கு, அவருக்கு வேற வயசாயிட்டு இருக்குல்ல, அவர் ஹார்லி ஓட்டிட்டு இருக்காரு, அதை விக்கிறதுக்கு நீ எப்படியாவது ஏற்பாடு பண்ணனா அவரை அந்த கார் வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு ஜியா சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதானே, உங்க அப்பாட்ட பேசுறது எனக்கு ஈஸின்னு சொல்லிட்டு யூ நேரா ஜியாவோட அப்பாவை பார்க்க போயிடுறான். இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, வயசாயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதுல்ல, உங்க தேவை நிறைய பேருக்கு இருக்கு, வண்டியை வித்துருங்க, பேசாம அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். யூக்கு அந்த வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை போல. கரெக்டா பார்த்தா யூ திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஜியாவோட அப்பா வண்டியை கூட்டு வந்து நிக்கிறாரு. நிஜமா என் வண்டியை பாத்துக்குவல்ல, எனக்கு என் வண்டினா ரொம்ப உயிர், ஆனா ஒன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருக்க போதுன்னா எனக்கு கவலை இல்ல, நிஜமாவே நான் கூட கார் வாங்கலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு கிடையாது, வண்டிக்கு ஒரு ஃபேர்வெல் செரிமனி இருக்கு, அன்னைக்கு பாத்துக்கலாம், நான் அன்னைக்கு உன்ட்ட வண்டியை கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா ஏதோ குட்டியா நம்ம ஷாமான் வேலைக்கு சேர்ந்திருப்பா போல, பார்ட் டைம் வேலைக்கு என்ன எல்லாம் திரும்ப கொடுத்துட்டு இருக்கா. அதுக்காக யூ கதவை தட்டுறா. என்ன சார் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்குன்னு ஷாமான் கேக்குறா. அது சீக்கிரமா உனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு நேரா யூ உள்ள போயிடுறான். அடுத்த நாள் பார்த்தா ஜியாவோட அப்பா கூட டெஸ்ட் டிரைவிங் எல்லாம் கூட்டு போயிட்டு ஷாமான் உள்ள வந்துட்டு இருக்கா. எனக்கு என்ன சார் கார் ஓகேவா, வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேக்குறா. இங்க பாருமா, ஒண்ணு இல்ல 5 கார் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. 5 காரா, ஒரே நாள்ல நான் 5 கார் வித்துட்டேனா, என் லைஃப் இந்த மாசத்துக்கு இன்னும் பல மாசத்துக்கு செட்டில்டுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. நேரா ஜியாவை பார்த்து, உங்க அப்பா ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்திருக்காரு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், 5 கார் நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாவும் பேசிட்டு இருக்கா. ஜியா யூ ஷாமான் 3 பேரும் ஒன்னா வெளியே போறாங்க. ஏன்னா இன்னைக்குதான் அந்த பைக்குக்கு அவங்க அப்பா ஃபேர்வெல் செரிமனி கொடுக்க போறாராம், அதுல கலந்துக்கிறதுக்காக போறாங்க. 3 பேரும் போய் வெயிட் பண்ணா அங்க பார்த்தா அவங்க அப்பா கூட அந்த பைக்கு கேங்கு மொத்தமா 5 பேராம். அவங்க அப்பாவோட பெரியவங்கல இருந்து அவங்க அப்பாவோட வயசுல சின்னவங்க வரைய மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இவங்கதான் பைக் ப்ரோஸா, எப்பவுமே ஒன்னாதான் டிராவல் பண்ணுவாங்களாம். அவங்க எல்லாரையும் யூக்கு அவங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு.
கடைசியா இருக்க ஆளு சின்ன வயசாதான் இருக்கான், ஆனாலும் உன்னோட பெரியவன் தான் அப்படின்னு யூயூ கிட்ட சொல்லிட்டு நாங்க 5 பேரா உன்னை 6வது பிரதரா சேர்த்துக்கிறோம் அப்படின்னு ஜியாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. பாய்ஸ் எல்லாம் ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு பாட்டு பாடி டான்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஃபைனல் மொமெண்ட் வரும்போது இந்த 5 பேரும் பியர்லாம் எடுத்து சியர்ஸ் பண்ணிக்கிட்டு இது நம்மளோட ஃபைனல் மொமெண்ட், இத்தனை வருஷம் சூப்பரா பைக்கர்ஸா என்ஜாய் பண்ணோம், இதுக்கு மேல அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப இமோஷனலா பைக்குக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தா ஷாமான் நாய்க்குட்டியோட படுத்து தூங்கிட்டு இருக்கா. பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ஜியா வெளியே வந்துட்டு இருக்கா, யூயும் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா 2 பேரும் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு ஒருத்தங்க பாத்துக்க சன்ரைஸ் பாக்கலாம் நான் வந்திருக்கேன், ரொம்ப ரொம்ப எனக்கு அதான் முக்கியம் அப்படின்னு ஜியா சொல்லிட்டு இருக்கா. எனக்கும் பார்க்க ஆசையா இருக்கு அப்படின்னு யூ எதோ கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் சொல்ற கதை கொஞ்சம் அவளுக்கு போரிங்கா தான் இருந்திருக்கும் போல. நல்லா யூ மேலேயே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடுறா. சன்செட் வருது, எந்திரிச்சு பாக்கலையான்னு கேட்டுட்டு டக்குன்னு அவத்தால கீழே விழப்போகுது. இன்னொரு பக்கம் யூ கைய வச்சு தாங்கி பிடிச்சிடுறான். அப்புறம் ஒரு வழியா ஜியா எந்திரிக்கிறா. என்ன தூக்கம் போட்டேன், எனக்கு தூக்கமே வராது, இன்சோம்னியா இருக்கு, ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ உன் கதை சொன்னதால நல்ல நிம்மதியா தூக்கம் போட்டேன்னு சொல்லிட்டு ஜியா சொல்றா. யூ சன்ரைஸ் ஆனா நீ பாக்கவே இல்ல, நான் வீடியோ எடுத்திருக்கேன், உன் போன் அனுப்புறேன், கைதான் எனக்கு புடிச்சுக்குச்சு, அசைக்கவே முடியலன்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். ஜியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க யூ நம்ம ஜியாவோட அப்பா கிட்ட மத்த 4 பேரும் பைக்க மியூசியம்ல வைக்க போறாங்களான்னு கேட்க, ஆமா எங்க ஃப்ரெண்டோட மியூசியம் தான், இதை விட பெட்டர் ஃபேர்வெல் எது இருக்கும், ஏன் பைக்கு உனக்குன்னு சொல்லிட்டு பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜியா அப்பா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஓகே செகண்ட் பிரதர் அப்படின்னு யூ கூப்பிடுறான். அதாவது கேங்ல ஒருத்தங்களா இவனும் சேர்ந்துக்கிறான். அவங்க அப்பா பயங்கரமா ஹாப்பி ஆயிட மத்த மெம்பர்ஸும் ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. யூ அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். ரொம்ப அழகான ஒரு சன்ரைஸ பார்த்தேன், என்னவோ இன்னைக்கு என் மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் கீழே இறங்கின மாதிரி இருந்தது, அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு வேலை பைக் வாங்கினதானு. ஆனா எப்போ ஜியா என் மேல தூங்கி விழுந்தாலோ அப்ப எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யூ அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஷாமான் ஒரே நாள்ல 5 காரை வித்துட்டா. 5 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா யூ அவனோட பார்க்கிங்ல இந்த புது பைக்கையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரு நாளாவது பைக்கு கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு ஷென்னு கேக்குறான். கனவுலதான் நடக்கும், ஏன்னா என்னோட வெஸ்பா இருக்கு பாரு, அதை வேணா எடுத்துட்டு போ அப்படின்னு யூ பழைய பைக்க ஷென் தலையில கட்டிட்டு இருக்கான். ஜியாவும் ஷாமான வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யூவையும் பார்த்து அவருக்கு ஒரு பவுல் கொடுக்க வேண்டியதானு கேட்க, நல்ல மனசு வச்சுதான் நானும் கொடுக்கலான்னு போவேன், ஆனா அவருக்கு வாயில வாசு சரியில்லை, என்கிட்ட ஏதாவது இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுவாருன்னு சொல்லிட்டு ஷாமான் சொல்றா. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ஜியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. நான் இன்னைக்கு வர ஒரு மேட்ச் மேக்கிங் ஈவெண்ட் இருக்கு, அதுக்கு போகணும், ஏன்னா எங்க அப்பா கூட நான் ஒரு டீல் போட்டிருக்கேன், இதுக்கு போனேன்னா எங்க அப்பா என்ன 2 மாசம் ஒன்னும் பண்ண மாட்டாரு, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாருன்னு சொல்ல, ஓ அது வேறையா அப்படின்னு ஷாமான் நானும் கூட வரேன் கம்பெனிக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா பக்கத்துல ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு உடம்ப இரும்பாக்கணும்னு நம்ம யூ ட்ரை பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல பத்துன்னு கீழே விழுந்துடுறான். பார்த்தா அடுத்த நாள் ஜியா கிட்ட இடுப்பு வலி தாங்க மூலன்னு வந்துட்டு இருக்கான். ஒரே தடவையில அவ்வளவு செட்டெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, இது மட்டும் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு ஜியா திட்ட ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம ஆப்ஸ் எல்லாம் இல்லனா கூட பாக்குறதுக்கு நீ அழகாதான் இருக்கன்னு சொல்ல, அப்படியா நான் பாக்குறதுக்கு அழகா இருக்கேனா அப்படின்னு யூ கேக்குறான். மேட்ச் மேக்கிங் ஈவெண்ட் ஒண்ணு நடக்குது, நான் போறேன், பேசாம நீயும் வாயேன், உனக்கு ஏதாவது பொண்ணு கிடைக்குதான் நாங்க போனா தெரிஞ்சிடும் அப்படின்னு ஜியா சொல்றா. என்னையே வந்துட்டு சேலஞ்ச் பண்ணி பாக்குறியா, எனக்கெல்லாம் பொண்ணு ஈஸியா கிடைக்கும், வேணா பாத்துடலாமா அப்படின்னு 2 பேரும் பெட் கட்டிக்கிறாங்க. மேட்ச் மேக்கிங் ஈவெண்ட் வருது. நம்ம ஜியா ஷாமான கூட்டிட்டு உள்ள போறா. அடுத்து கொஞ்ச நேரத்திலே யூ வரான். ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பக்காவா இருக்கு, ஹேர் ஸ்டைல் பக்காவா இருக்கு. அங்க உள்ள யூ வர சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் பாக்க சூப்பரா இருக்காருன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஜியாவும் ஷாமானும் மட்டும் பார்க்க நல்லாதான் இருப்பான், வாய திறந்தா யார் பக்கத்துல இருக்கீங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஜியா கிட்ட கடலை போடுறதுக்காக ஒருத்தன் வரான். இந்த பொண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, பாக்குறதுக்கு அழகா இருக்க மாதிரிதான் இருப்பா, ஆனா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சிரிக்கும் போது குழி விழுவுது பாருங்க, ஏதாவது ஒரு பக்கம் குழி விழுந்தா அழகா இருக்கும், 2 பக்கமும் விழுந்தா நல்லாவா இருக்கும்னு சொல்லிட்டு யூ நக்கலா கேள்வி கேட்கிறான். அவர் என்னங்க உங்க எக்ஸ் ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு வந்தவரும் கிளம்பி போயிடுறாரு. ஹே எனக்கு சான்ஸ கெடுக்க பாக்குறியா, இன்னைக்கு நான் பெட்ல ஜெயிச்சே காட்டு வேண்டான்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. அதையும் பாக்கலான்னு யூ தனியா கிளம்பி போயிட்டு இருக்கான். பார்த்தாங்க 1 to 1 இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஒரு பையன் கூட உட்காந்து பேசலாமா டைரக்டா, அங்க போய் உட்காந்துட்டு இருக்கான். யூவோட அழகுல மயங்கிட்டு 2 பொண்ணுங்க போட்டி போட்டு வந்து பக்கத்துல உட்காடுறாங்க. நம்ம ஷாமானும் ஜியாவும் நம்பர் கவுண்ட் பண்றாங்க. 1 2ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு டயலாக் யூ பேசும்போது 5 என்றதுக்குள்ள ஒரு பொண்ணு கிளம்பி போயிடுறா, 10 என்றதுக்குள்ள இன்னொரு பொண்ணு கிளம்பி போயிடுறா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதானேன்னு மறுபடியும் ஜியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ யூ மாடியில இருந்து கீழே இறங்கி வரான். அங்க ஒரு பொண்ணு இருந்துட்டு போட்டோ எடுத்துட்டே இருக்கா. இங்க மாதிரி நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் நான் போட்டோ எடுப்பேன், நான் போய் பிரிண்ட் போட்டு காட்டுவேன், பிடிச்சிருந்தா என்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தேவலன் யூ அங்க இருந்து கிளம்புறான். இது பாருங்களேன் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை அவ காட்ட ஆரம்பிக்க, ஆமா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு யூவே பாத்துட்டு இருக்கான். இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் அங்கேயே ஒன்னா நின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க.
இங்க பேசிட்டு இருக்கும் போது பேச்சு சமையல் பத்தி போகுது. உனக்கும் அந்த டிஷ் பிடிக்குமா, எனக்கும் அந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யூ சொல்லிட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஏற்கனவே ரொம்ப ஆர்டிஸ்டிக்கலா போட்டோ எடுக்கிறதுல ஃபேமஸ் போல. அந்த விஷயம் யூக்கும் தெரிஞ்சிருக்கு. யூ ஒரு வியர்டான டிசைனர் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு பேரு வான்லி. ரெண்டு பேரும் பேசி பேசி கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம்க்கு போன ஜியாவும் ஷாமானும் இன்னும் எத்தனை பொண்ணுங்களை யூ பறக்க விட்டுருக்கான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளியே வந்து எட்டி பார்த்தா இங்க இந்த வான்லியும் யூவும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, இந்த பொண்ணும் பேச வரலன்னு சொல்லிட்டு இங்க வேலை பாக்குறா போல அந்த பொண்ணு ஐடி கார்டு போட்டிருக்கா பாரு, அவள ஃப்ரெண்டு பிடிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவங்க சாப்பாட பத்தி பேசிட்டே இருக்கவங்க சரி ஓகே அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாமான்னு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. ஜியாக்கு இப்பதான் ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு வேலை ரெண்டு பேருக்கும் செட்டா இருக்குமோ, பெட்ல தோத்துட்டோமோ அப்படின்னு பாத்துட்டு ஒரு பையன் பக்கத்துல வந்தான்ல, அவன் கைய புடிச்சிட்டு ஜியா அந்த பக்கமா போறா. ஆனா நான் தான் வின் பண்ணேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு யூ அங்க இருந்து கிளம்புறான். இந்த ரெண்டு பேரும் வெளியே சாப்பிட போறாங்க. அம்மா நீங்க எப்படி போட்டோ எடுப்பீங்க, உங்களோட மெயின் அர்த்தம் என்ன, உங்க கான்செப்ட் என்னன்னு கேட்க எனக்கு பியூட்டி பிடிக்கும், மெஸ்ஸி வானத்துல பறக்குறதையோ இல்ல ஏழை குழந்தைங்களையோ எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா கிடையாது. எந்த வேலை பண்றவங்களா இருந்தாலும் அந்த வேலையில அவங்க இன்வால்வ் ஆகும்போது ஒரு அழகு இருக்கும்ல, அதை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஷெஃப் எல்லாம் சமைக்கிற போட்டோ எல்லாம் காட்டுறா. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு யூ சொல்லிட்டு இருக்கான். அம்மா எனக்கும் அதான் ஃபேவரட்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்புறாங்க. கார்ல இருந்து இறங்கும் போது இப்ப கூட நல்லா இருக்கீங்க, இப்போ ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன்னு வான்லி மறுபடியும் ட்ரை பண்றா. அந்த பக்கமா நிக்கிற ஷாஷா இவங்கள போட்டோ எடுத்து குரூப்ல அனுப்புறா. இன்னும் ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துற வரைய போயிட்டாங்க. ஒருவேளை நிஜம் டேட்டிங்கா இருக்குமோ அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. யூ பாக்குறான், பின்னாடி இருக்கிற கட் அவுட் போட்டோ இருக்குல்ல அதை தூக்கி போட்டுருங்க, இதை விட ஒரு அழகான போட்டோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யூ மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது ஷாமான் பாக்குறா. நீங்க என்ன டேட் போறீங்களா அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன பிரச்சனை, உன் வேலையை பாத்துட்டு போ அப்படின்னு அவளை யூ திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷாமான் நேரா ஜியாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் தான் போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையான்னு கேக்குறா. எனக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஜியா நடிக்கிறா. அவளுக்கு நிஜமாவே பிடிக்கல. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு, நானே சிங்கிளா இருக்கேன், அவருக்கு போய் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஷாமான் கத்திக்கிட்டே இருக்கா. இந்த பொண்ணுதான் பாருங்களேன், இந்த பொண்ணு பேரை கேள்விப்பட்டப்பே நினைச்சேன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு. ஃபேமஸான போட்டோகிராஃபர் அப்படியே நம்ம யூ மாதிரியே ரொம்ப வியர்டான கேரக்டர் போலன்னு சொல்ல கேக்க ஜியாக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஆனா அதை காட்டிக்காமலே சுத்திட்டு இருக்கா. ஆனா அடுத்த நாள் ஜியாக்கு யூ வீடியோ கால் பண்றான். இதுல நான் இன்னைக்கு வெளியே போறேன், எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டோன்னு சொல்லு அப்படின்னு கேட்க ஒரு ட்ரெஸ் ஜியாவே செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் நான் வேணுமான்னு போனை கட் பண்ணிடுறா. பார்த்தா ஜியாவை பாக்கிறதுக்கு தான் அன்னைக்கு யூ அதே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். உனக்கு கொஞ்சம் போட்டோ எடுக்கணும், தள்ளி வந்து நில்லுன்னு சொல்லிட்டு அவளை சுத்தி சுத்தி வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இங்க வான்லி இருக்கால, யூவை போட்டோ எடுக்கிறா. ப்ரொஃபைல் போட்டோ இல்ல செட் ஆகல, இன்னொரு நாள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. நீங்க வேலை செய்யற இடத்துக்கே நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்கிட்ட ஒரு கேமரால பிலிம் இருக்கு, இது எனக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு யூ கேக்குறான். கண்டிப்பா அப்படின்னு வான்லி அதை பிரிண்ட் பண்ண நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு யூ நம்ம ஜியாவோட போட்டோ எல்லாம் அவனே பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த டாக்டர் தானே, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வான்லியும் வந்து பேசிட்டு இருக்கா. இங்க நம்ம ஷாஷா, ஷென்னு, ஷாமா அப்புறம் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 4 பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் விட்டுருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும், யூ நிஜமாவே அந்த பொண்ணு கூட டேட்டிங் போறாரோ அப்படின்னு ரொம்பவே இவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஆனா பார்த்தா யூவோட வேலை பாக்குற இடத்துல இருந்தே போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வான்லி வந்திருக்கா. அதனால ஆபீஸ்க்கே லீவ் விட்டுட்டு போட்டோ ஷூட்டை மட்டும் இன்னைக்கு வச்சிட்டு இருக்கான். இவங்க போட்டோ எடுக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. சோ நம்ம ஷென்னு கிளம்பி ஆளா வந்துடுறான். அடுத்து மட்டும் இல்லாம ஷாஷா அப்புறமா நம்ம சிஇஓன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல, இதுக்கு எதுக்கு ஆபீஸ்க்கு லீவ் விடணும், அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல, ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலான்னு அத்தனை பேரும் ஓடி போயிட்டு ஒரு குரூப் போட்டோ வேற எடுத்துக்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.